மகா பியூட்டிஷியன் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஹேருக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்க சிஸ்டர்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கான ஒரு ஹோம் ரெமடி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து 100க்கு 200% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட யூஸ்ஃபுல்லான ஹோம் ரெமடி எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நேச்சுரல் சோத்து கத்தாழை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கத்தாழையில் பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 பக்கம் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைடில் உள்ள முள்ளாக இருக்க அந்த 2 பார்ட்டையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே உள்ள தொலியும் அதே மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள ஜெல்லு மட்டும் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த ஜெல்லை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு விட்டமின் இ கேப்சூல். ஸோ அந்த கேப்சூலில் ஷார்ட் ஹேருக்கு 1 டேப்லெட்டும் மீடியம் அண்ட் லாங் ஹேருக்கு 2 டேப்லெட்டும் எடுத்து அதன் கத்தாழை கூட சேர்ந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரைண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பவுலில் காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி முடிச்சுட்டு அந்த கத்தாழை அண்ட் விட்டமின் இ கேப்சூல் கூட நம்ம இன்னும் 2 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 ட்ராப் கேஸ்டர்ட் ஆயில், 5 ட்ராப் கோகோனட் ஆயில். ஸோ இந்த 4ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாகி உங்களோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஜென்ரல் மசாஜ் கொடுக்கணும். மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே ட்ரை ஆக விட்டுறணும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் உங்கள் ஸ்கேல்ப்புக்கு ஏற்ற ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் வீக்லி 2 கம்பல்சரி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 மந்த்லேயே உங்களுக்கு முடி க்ரோத் ஆகிறதுக்கான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான ஹோம் ரெமடியை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வருதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் நார்மலாக உங்களோட ஹேரில் சிக்கெடுக்கும் போது இது மாதிரி சின்ன கோம் வச்சு யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கேப் பெருசாக இருக்கிற இது மாதிரி கோம் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பர்சனலாக என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஃபேஸில் உள்ள ஒயிட் டாட்ஸ் அண்ட் பிளாக் டாட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுமகா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கான டிப்ஸை தான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம மகா பியூட்டிஷியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பியூட்டி டிப்ஸ் எது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மகா பியூட்டிஷியன் சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.